ஹாய் everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாராயின் தமிழ். ஸோ இந்த வீடியோவோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கனெக்ட் ஆகிடுவீங்க. என்ன பார்க்க போகிறோன்னா, முருகர் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து உங்களுக்கு என்ன தர இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாமா? புலமை கிட்டும் அறிவு ஞானம் கொடுக்குறாரா? இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக நிறையா விஷயங்களை சொல்லித்தராரு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பல சுமைகள் குறைக்க போகிறாரு. ஓகேவா? அது நீங்கள் சில விஷயங்களை யார்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம், ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். நம்பிக்கை ஒருவங்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அது கம்மியாகலாம், இல்லை முருகர்கிட்ட ஷேர் பண்ணுறது மூலமாக அது குறைய போகுது. மனம் சாந்தி வரும். ஸோ கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய மனசு ஏகப்பட்ட பிரச்சனைகளை மீட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா ஒரு அமைதி கிடைக்க போகுது. எந்த கஷ்டம் வந்தாலும் உங்கள் கூட துணையாக நிற்பேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ பொறுமையாக இருங்க. அவருடைய துணை கண்டிப்பாக இருக்குது. பயம் போய் அன்பு நிலைக்கும். சத்ரு பயம், உங்களுடைய எதிரிகள் பற்றின பயம் உங்களுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அன்பு அப்படின்றது நிலைக்கும் அப்படி தான் சொல்கிறாரு. முருகரின் 3ஆம் படைவீடான பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி ஆகும். பழனி முருகர் சிலை போக சித்தரால் நவபாஷானத்தால் உருவாக்கப்பட்டது. இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம் பால் தீர்த்தம் சாப்பிட்டால் சகல நோய்களும் தீரும். ஸோ பழனி முருகரை வழிபடுங்க. முடிஞ்சால் போயிட்டு வந்துடுங்க. அங்குள்ள பஞ்சாமிர்தம் அந்த பால் இதில் தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் சரியாகும். ஓகேவா? நல்லவர் நட்பு மாலை நிழல் போல் வளரும், தீயவர் நட்பு உச்சி வேளை நிழல் போல் சுருங்கிவிடும். ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சிலருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் நல்லவங்களாக இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வளரும். அவங்க நல்லவங்களாக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறார். ஏன்னா நீங்கள் அவருடைய பக்தர் இல்லையா? 6வது வீடு சோலைமலை. ஸோ ஒரு ஞானம் முதல்ல எடுத்தோன்னே ஞானத்தை தான் தரதா சொன்னார். புலமை கிட்டும்னு மறுபடியும் அதுதான் வந்திருக்கு. ஸோ ஒரு திருவிளையாடலை பண்ணிகிட்டு இருக்கார் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். அது மூலமாக உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் கொடுக்க போகிறாரு. அகெயின் 4வது வீடு, அதுவும் இந்த பிரணவ மந்திரத்தை பற்றின ஒரு மீனிங்கை சொல்லித்தர்ற ஒரு இடம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சுவாமி